எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மக்களே நல்லா கேட்டுங்க. திமுக ஆளுங்கட்சியாக இருந்தப்போ என்னமோ உத்தம புத்தருங்கிற மாதிரி ஊழல் பண்ணவே இல்லை, லஞ்ச யார்ட்டை வாங்கவே இல்லை, நாங்கள் திராவிட மாடல் அரசு தான் நாங்கள் நடத்துகிறோம் அப்படி சொல்லிட்டு விளம்பர மாடல் அரசை மட்டும் நடத்திட்டு மக்களுடைய வரிப்பணத்தை ஏமாற்றிட்டு மக்களுடைய வரிப்பணத்தை கோடி கோடியாக பல ஆயிரம் கோடியாக கொள்ளையடித்து வச்சுக்கிட்டு தமிழ்நாடு அரசுக்கு எல்லா துறைகளிலுமே ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னா எந்த துறையாக இருக்கட்டும் அந்த துறையில் இப்போ உதாரணத்துக்கு ஒரு 7 லட்ச ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா அதை கொட்டேஷனில் ஏற்றி போட்டு 12 லட்சம் 13 லட்சம்னு சொல்லிட்டு கொட்டேஷனை பிஓ போட்டு அது வாங்குறாங்க அப்படின்னா அப்போ அந்த பணம் யாருடைய வரிப்பணத்துலேருந்து வாங்குறாங்க? நீங்களே சொல்லுங்கள் மக்களே. நம்மளுடைய வரிப்பணத்தை, தமிழ்நாட்டு மக்களுடைய கஷ்டப்பட்டு கட்டின வரிப்பணத்தில் கொட்டேஷன் தப்பாக போட்டு அதிகமாக போட்டு பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டு இவங்க வாங்குறாங்க அப்படின்னா இவங்க எல்லா துறைகளிலுமே ஒரு துறையில் கூட உண்மையாகவும் நேர்மையாகவும் நடக்கவே இல்லை. ஏன் நடக்கலை அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. திமுக 75 வருட கட்சி, இனிமேல் நாங்கள் தான் 2021 நாங்கள் தான், இனிமேல் 2026 நாங்கள் தான், இது வரைக்கும் அரசியல் வரலாற்றிலேயே பண்ணாத சாதனையை இந்த தேர்தல் நாங்கள் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு திமுகவை சார்ந்தவங்க அத்தனை பேரும் திமிரு தெனாவட்டில் அவ்வளோ துள்ளி குதிச்சு விஜய் அவர்கள் ஒருத்தர் அரசியல் கட்சி ஆரம்பித்து வர்றாரு அப்படின்னா அவருக்கு எப்பேற்பட்ட எக்கச்சக்கமான கடுமையான விமர்சனங்களையும் முட்டுக்கட்டைகளையும் அவருக்கு என்னென்ன இடையூறு கொடுத்தாங்கிறது தமிழக மக்கள் நன்கு அறிவாங்க. அது இல்லாமல் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, தாராபுரத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் ஏதாவது பண்ணணும், கட்டணம் அப்படின்னா அதுக்கு திமுக காரங்களுக்கு லஞ்சம் கொடுத்தாகணும், கப்பம் கட்டி ஆகணும். திமுக காரங்களுக்கு கப்பம் கட்டினாத்தான் அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய கட்டணத்தை கட்ட முடியும். அப்படிங்கிற நெருக்கடிக்கு எல்லா பள்ளிக்கூடங்களும் தள்ளப்பட்டுட்டாங்க. எல்லாரும் இப்போ தான் வெளியில் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நிச்சயமாக எல்லாரும் வெளியில் பேச ஆரம்பித்தாவே இவங்க திமுக காரவங்க அவங்களுடைய ஆட்சியில் எந்தெந்த துறையில் எவ்வளோ கோடி ரூபா லஞ்சம் வாங்கியிருக்காங்க, ஊழல் பண்ணியிருக்காங்க, கொள்ளையடிச்சிருக்காங்க, மக்களுக்கு விரோதமாக ஆட்சியை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத டெஃபினட்டாக வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடும். இதை எல்லாமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டுடைய இப்போது முதலமைச்சர் இருக்கக்கூடிய மாண்புமிகு திரு விஜய் அவர்கள் யாரெல்லாம் திமுக மேலே புகார் அளிக்கிறாங்களோ அவங்கள சார்ந்தவங்க மீது யார் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரி அவங்க மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுத்து அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய லஞ்ச பணத்தையும் ஊழல் பணத்தையும் ரெக்கவர் பண்ணி தமிழ்நாட்டு மக்களுக்கே திரும்ப கொடுக்கணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல நல்ல திட்டங்களுக்கு அந்த பணத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத எங்களுடைய சேனல் மூலமாக